இந்த கேமுக்கு விளையாடுற சூப்பரான நமக்கு இப்ப வேண்டாம். வீட்ல பேசுறதுக்கான உரிமை இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் வியானா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வந்த வியானா இருக்காங்கல்ல, விக்ரமை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. விக்ரமை மட்டும் எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருக்க மாதிரி இல்லைங்க. எல்லார பத்தியும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க போல. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விக்ரமை இவங்க அட்டாக் பண்றதை மட்டும் தெளிவாக காட்டுறாங்க. சரி, என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். வீட்டுக்குள்ள வியானா என்ட்ரியை கொடுக்குறாங்க. என்ட்ரியை கொடுத்த வியானா இருக்காங்கல்ல, விக்ரமை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பிக் பாஸ் கேமுக்கு ரொம்ப ஆப்டானவர்னா அது விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்குன்னா ஒருத்தரோட மைண்டை எப்படி மேனிப்புலேட் பண்ணும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சாமர்த்தியமா ஒரு கேமை விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா, சுபிக்ஷாவோட பேரை டோட்டலா காலி பண்ணது இவர் தான். எங்க அந்த ஜூஸ் டாஸ்க்ல வந்து திவாகர் கிட்ட இந்த மாதிரி நீ பண்ணுன்ற மாதிரி சாரி மாதிரிலாம் கட்ட வச்சு அத்தான் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட வச்சாரு பாத்தீங்களா. அதுதான் சுபிக்ஷாவை ரொம்ப டேமேஜ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா எப்படியோ 80 நாளா 90 நாள் வரைக்கும் வந்துட்டாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தினாரு. அதே மாதிரி வியானாவோட கேமை காலி பண்ணதும் அவர் தான். அந்த லவ் கண்டென்ட் பண்ணுன்னு அப்படியே இன்டைரக்டா சொல்லி இவங்க லவ் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை அசிங்கப்படுத்தவும் செஞ்சாரு. ஸோ இதெல்லாம் வியானா மைண்டுக்குள்ள கடைசி டைம்லேயே இருந்தது. அதே மாதிரி அவர் மேனிப்புலேட் பண்றாரு, ஒரு மாதிரி ஒரு கேம் ஆடுறாருன்றத உள்ள இருக்கும் போதே வியானா கண்டுபிடிச்சாங்க. இப்போ வெளியே போய் நிறைய பார்த்துருப்பாங்கல்ல, தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. How to trick this, ஒரு விஷயத்தை எப்படி ட்ரிக் பண்ணி பண்ணணும், நமக்கு சாமர்த்தியமா வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றதெல்லாம் அந்த விக்ரம்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. விக்ரம் அண்ணனுக்கு அண்ணன் சொல்லி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு இவரை தாக்கிட்டு இருக்கும் போது சாண்ட்ரா இருக்காங்கல்ல, நம்ம சேச்சி நல்லவங்க மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, வியானா இந்த கான்வர்சேஷன் இப்ப வேணாம். ஏன் தெரியுமா சேச்சி நல்லவங்க மாதிரி இங்க வராங்க? ஏன்னா அடுத்து சேச்சிக்கு அடிவில வாய்ப்பு இருக்கு. இப்ப விக்ரம் அடிக்கும் போதே உள்ள புந்துட்டா நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டால, ஸ்டாப் பண்ணிடலாம்ன்றதுக்காக இப்படி பண்றாங்க. ஆனா வியானா இருக்காங்கல்ல, லெட் மீ டாக்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பயும் சேச்சி இருக்காங்கல்ல, நோன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வியானா ஒரு சூப்பர் கேள்வி கேட்டா. அது என்னன்னா, இது எனக்கான உரிமை சாண்ட்ரா, இது எனக்கான உரிமை, இங்க நான் பேசுறதுக்கும் உரிமை இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே சேச்சி அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாயிட்டாங்க போல. அதாவது விக்ரமை இவங்க சொல்றத ஏத்துக்க முடியாம இந்த கான்வர்சேஷன் வேணான்னு சொல்றாங்களாம். அதெல்லாம் கிடையாது. சாண்ட்ரா ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த டிராமாவை பத்தியும் வியானா சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால விக்ரம் அட்டாக் பண்ணும் போதே நல்லவங்க மாதிரி நம்ம நுழைஞ்சிடலான்றதுக்காக தான் சாண்ட்ரா இந்த ட்ரையை பண்றாங்க. வியானா எல்லா மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் கொட்டிடணுன்றதுக்காக வந்திருக்க மாதிரி தாங்க இருக்கு. வியானா பிரவீன்ராஜ் வர மாதிரி பிளான் இருந்ததா. கடைசி நேரத்தில் பிரவீன்ராஜ் வரல, வியானா மட்டும் தான் வந்திருக்காங்க. ஸோ வியானா வந்து எல்லார பத்தியும் கருத்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. கானா வினோத்துக்கு ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு, திவ்யாக்கு ஏதாவது சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விக்ரம தான் முழுக்க போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாண்ட்ரா வந்து அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லும் போது இல்ல இங்க பேசுறதுக்கான உரிமை இருக்கு, என்ன பேச விடுங்கன்ற மாதிரி மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷேடை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதாவது விக்ரம் அண்ணா இப்படிப்பட்டவர், இந்த மாதிரிலாம் ஒரு கேம் ஆடுவாருன்றத நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஏன்னா அவர் கூட பழகும் போது கொஞ்சம் எனக்கு ஒரு அண்ணன் ஃபீல் தந்தாரு. ஆனா இப்படிலாம் அவர் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம்கா என்னடா இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி தோணுது. விக்ரம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி யாராவது சொன்னா அப்ரூவரா மாறிடுவார் பாத்தீங்களா. அந்த மாதிரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் எந்திரிச்சு ஒரு மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது இன்டரப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப கூட இவங்க இருக்காங்கல்ல, நான் முடிச்சிடுறேன்னு மேற்கொண்டு வியானா சொல்ல வந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்லாம் ரெஜிஸ்டர் ஆவறதுல விக்ரம்க்கு விருப்பமே இல்லைங்க. விக்ரம் ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து டைல்யூட் பண்றதுக்கான விஷயத்த பண்ணிடுவாரு. ஏன்னா எஃப்ஜேவோட காலவாரி ஆதிரி வில போற மாதிரி போனாங்க பாத்தீங்களா, அது பெரிய இஷ்யூவா மாறும்னு கெஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் நான் பண்ணது பெரிய தப்பு, நான் பண்ண தப்புக்கு எனக்கு மக்கள் தண்டனை தந்தே தீருவாங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், சாரின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொன்னார்ல. அந்த மாதிரி ஐயோ இவன் நம்ம கேமெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா வியானா வெளியே போய் பார்க்கும்போது இவர் என்னெல்லாம் பண்ணாரு அதெல்லாம் தெரியும். கண்டிப்பா விக்ரம சாமர்த்தியமா ஒரு கேம் ஆடினாரு. வியானாவோட கேமை காலி பண்ணது அவர் தான். சுபிக்ஷாவோட கேமை காலி பண்றதுக்காக நிறைய காயெல்லாம் நகர்த்தினாரு. ஸோ சாமர்த்தியமா ஒரு கேம் ஆடினாரு. பிக் பாஸோய சாமர்த்தியமா கேம் ஆடுறது அவர் அதை பண்ணாரு. வியானா வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி விக்ரம்க்கு பயம் வந்துருச்சு. விக்ரம் இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜில் அங்கிருந்து எந்திரிச்சுலாம் போறாரு. இரு விக்ரம்னு எல்லாரும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா இவர் ஐ ஆம் டன் வித் திஸ் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு. எனக்கு இது போதுன்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு.
இதுதான் இந்த ப்ரோமோல நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ வியானா மற்றவங்கள பற்றியும் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றவங்கள பற்றிலாம் என்னென்ன சொல்றாங்கன்றதை நம்ம பார்க்கணும். திவ்யா மேல இவங்க வெளியே போடுற போஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது கோவத்தில் தான் இருக்காங்க. அந்த கோவத்தை உள்ள திவ்யா கிட்ட காட்டுறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.